நான் உங்கள் விஎஸ் டெய்லர். இன்றைக்கி தான் நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு இமிடியேட்டாக நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி வந்து கட்டிங் வீடியோ வந்து என்கிட்ட ஒரு 2 சிஸ்டர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காகவே நான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணி நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எல்லாருமே சீக்கிரமாக நல்ல கட்டிங் தரவாக கற்றுக்கிட்டு நல்ல ஒரு டெய்லராக ஆகணும், அதுலேருந்து ஒரு வருமானம் சம்பாதிக்கணும் என்னோட வாழ்த்துக்கள் கூட நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். இப்போ வாங்க கட்டிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அளவு ப்ளவுஸை முடிஞ்ச அளவுக்கு அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு இப்போ இந்த ப்ளவுஸ் அயன் பண்ண தேவையில்லை, எந்த சுருக்கமுமே இல்லை, அதனால நான் வந்து இதை அப்படியே எடுத்துக்கிறேன். அதுக்கு 1 மீட்டர் வந்து லைனிங் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ நான் வந்து உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். இன்றைக்கி என்ன அப்படின்னா ஒரு அளவாக, அதாவது ப்ளவுஸில் நான் ஒரு அளவாக எடுத்து அந்த அளவை அப்படியே நான் வந்து லைனிங்கில் மார்க் பண்ணி உங்களுக்கு கட் பண்ணி காட்ட போகிறேன். என் கூட சேர்ந்து நீங்களுமே இப்போ கட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிக்கோங்க. அளவு ப்ளவுஸு, லைனிங்கோ இல்லை வந்து உங்கள்கிட்ட நியூஸ் பேப்பர் தான் இருக்கோ அதை எடுத்து வச்சு கரெக்டாக நான் 1 by 1 எப்படி மார்க் பண்ணுறனோ சேம் நீங்கள் அதே போல் உங்கள் அளவு ப்ளவுஸில் அளவு எடுத்துக்கோங்க. அதே மாதிரியே வந்து பேப்பர்லேயோ லைனிங்லேயோ வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இன்றைக்கி நீங்கள் இதை பண்ணி தான் ஆகணும். சரி வாங்க இப்போ எப்படி மார்க் பண்ணுறது நான் உங்களுக்கு காட்டுறேன். உங்களோட அளவு ப்ளவுஸை நீங்கள் வந்து இப்படி வந்து நல்லா விரித்து போட்டுக்கோங்க. இந்த இடத்துலையும் வந்து சுருக்கம் வரக்கூடாது. கரெக்டாக விரித்து போட்டுட்டு உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலுமே நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் என்ன மாதிரி டவுட் சொல்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியே நான் அடுத்தடுத்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன். கட்டாயம் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸாவது கட் பண்ணி ஆகணும். எனக்கு வந்து ஸ்டிச்சிங் தெரியும் அப்படின்றவங்க கண்டிப்பாக நீங்கள் ஸ்டிச் பண்ணியே ஆகணும். இப்படி போட்டாச்சா? இப்போ வந்து நம்ம ப்ளவுஸோட ஹைட்டை எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். முடிஞ்சால் ஒரு நோட்டு பேப்பர் பேனை எடுத்துகிட்டு எழுதி வச்சுக்கோங்க உங்கள் ப்ளவுஸோட அளவு என்னன்ட்டு கூட. நம்மளோட ஷோல்டர் இருக்குள்ள ஷோல்டரோட சென்டர் பாயிண்டில் வந்து வச்சுக்கோங்க. டேப்பை வச்சுட்டு இப்போ வந்து எனக்கு இழுக்காமல் வந்து 13 இருக்குது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், எனக்கு இழுக்காமல் வந்து 13 இருக்குது. இப்போ நான் லைட்டாக இழுத்துக்கிறேன், எனக்கு பார்த்திங்கன்னா 13 வருது. என்னோடய ப்ளவுஸோட ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா 13. ஓகேவா? அடுத்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன அளவு எடுத்திருக்கோன்னு பார்த்திங்கன்னா ப்ளவுஸோட ஹைட்டு. இது ஒரு பேப்பரில் எடுத்து எழுதிக்கோங்க. ப்ளவுஸோட ஹைட் என்ன? 13. உங்களோட ப்ளவுஸில் என்ன வருதோ அதை நீங்கள் எழுதிக்கோங்க. அப்புறமே இப்போ செஸ்ட் ரவுண்ட் எடுக்கணும். நெக்கெல்லாம் ரவுண்டாக இப்படி இருக்கிற மாதிரி வச்சுட்டு கையாலே இப்படி நல்லா நீவி விட்டுட்டு இங்கேருந்து இங்கே எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் நெக்கெல்லாம் கரெக்டாக இப்படி எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு நீங்கள் இப்போ டேப்பை இந்த ஆம்கோலோட எட்ஜிலேருந்து இந்த ஆமோட எட்ஜு வரைக்கும் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து கரெக்டாக வந்து 18 இருக்குது. ஸோ இதுதான் வந்து என்னோடய செஸ்ட் ரவுண்டு. எனக்கு வந்து இப்போ வந்து 18 இருக்குங்களா. ப்ளவுஸோட ஹைட்டு வந்து 13, செஸ்ட் ரவுண்டு வந்து எனக்கு 18 இருக்குது. இப்போது நான் வந்து என்னோடய நெக்கோட ஹைட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறேன். என்னோடய பேக்கோட ஹைட் வந்து 13. ஸோ இந்த 13 நான் இங்கே வச்சுக்கிட்டேன். வச்சுட்டு இந்த இடத்துல எங்கே முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸாக்டாக 7.5 முடியுது. என்னோடய பேக்கோட நெக்கோட ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7.5 எடுத்துட்டோமா. அடுத்து கீழே இந்த இடுப்புக்கோட சுற்றளவு இருக்குது பாருங்கள். இதில் இங்கேருந்து இப்படி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக வந்து எனக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 14 வருது. உங்களோட ப்ளவுஸில் என்ன வருதோ அதை நீங்கள் எழுதிக்கோங்க. மறக்காமல் நான் எப்படி வீடியோவில் காட்டுறனோ சேம் அதே மாதிரி நீங்களுமே டேப் எடுத்து அளவு எடுக்கணும். அடுத்து இப்போ ஆம்ஹோலோட ஹைட் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். ப்ளவுஸோட இந்த சைடு இருக்குல்ல, இந்த சைடில் என்னோடய ப்ளவுஸோட ஹைட் என்ன வந்துச்சு? 13. அந்த 13 கீழே கொண்டு வந்து வச்சுட்டு இப்போது இந்த ஆம்கோல் முடிஞ்சிருக்குல்ல, அந்த இடத்துல எனக்கு கரெக்டாக எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5.5 இருக்குது. என்னோட கரெக்டாக எவ்வளோ இருக்குது? 5.5 இருக்குது. உங்களோட ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து எழுதிக்கோங்க. இப்போ கரெக்டாக எனக்கு வந்து 5.5 இருக்குது. எடுத்துட்டோமா. இப்போது இந்த ப்ளவுஸை நான் அப்படியே ஓரமாக வச்சுட்டேன். ஓரமாக வச்சுட்டு இப்போ நம்ம ப்ளவுஸ் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. எப்படி பண்ணிவிட்டு ஒரு ஸ்கேல் அளவுக்கு லைன் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்கேல் அளவுக்கு லைன் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டோமா. இப்போ நம்மளோட ப்ளவுஸோட ஹைட் என்ன இருந்துச்சு?
13 இருந்துச்சு. இப்போ நம்ம 13 வைக்கலாம். வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. திரும்ப கொஞ்சம் தள்ளி சென்டரில் 13 வச்சுட்டு திரும்பவும் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. திரும்ப இன்னும் கொஞ்சம் சென்டரில் வச்சு 13 மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டோமா? இப்போ நம்ம ஆம்கோலோட ஹைட் எவ்வளோ பார்த்தோம்? 5.5 பார்த்தோம். இப்போது ஸ்டிச்சிங்க்காக ஒரு 1/2 இன்ச் விட்டோம் அப்படின்னா அது 5 வந்துடும். ஓகேவா? அடுத்து ப்ளவுஸோட நெக்கோட ஹைட் என்ன பார்த்தோம்? எக்ஸாக்டாக 7.5 இருந்துச்சு. சரியான அளவு வந்து 7.5. ஸ்டிச்சிங்க்காக ஒரு 1/4 இன்ச்சு நான் வந்து விட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போது இதெல்லாமே நான் வந்து லைன் போட்டு காட்டுறேன். இப்போது இங்கே லைன் போட்டோம். இது வந்து 13. இங்கேருந்து இது ப்ளவுஸோட ஹைட் வரைஞ்சிடும். இப்போது ஸ்டிச்சிங்க்காக ஒரு 1/2 இன்ச்சு வந்து நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம். இது வந்து ஸ்டிச்சிங்க்கான லைனை போட்டுட்டு இப்போ நம்மளோட செஸ்ட் ரவுண்ட் எவ்வளோ வந்துச்சு? 18 வந்துச்சு எனக்கு. அந்த 18 நான் 2ஆக ஃபோல்ட் பண்ணேன் அப்படின்னா 9 எனக்கு கிடச்சிது. இப்போ நான் 9 இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன். கீழே இடுப்போடு சுற்றளவு எனக்கு என்ன வந்துச்சு? கரெக்டாக 14.5 வந்துச்சு. 14 நான் 2ஆக டிவைட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 7.25 வந்து கிடைக்கும். 7.25க்கு சென்டரில் கிடைக்குது. ஸோ நான் 7.25னே வச்சுக்கிறேன். வச்சுட்டு இங்கேருந்து டாட் சென்டரில் இங்கே ஒரு டாட் பிடிப்போம். அந்த டாட் பிடிக்கிறதுக்காக நம்ம ஒரு இன்ச் வச்சுக்கலாம். அது இல்லாமல் ஸ்டிச்சிங்க்காக 1.5 இன்ச்சு விட்டுட்டோமா? இப்போது நம்மளோட நெக்கோட அகலம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். உங்களுக்கு நெக்கோட அகலம் எடுக்கிறதுக்கு ரொம்ப யோசனையாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கூட யோசிக்கவே வேண்டாம். இந்த இடத்துல அதாவது ஃப்ரண்ட் சைடில் இந்த கிராஸில் வந்து எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு செக் பண்ணி பாருங்கள். பார்த்திங்கன்னா 2.25 இருக்குது எனக்கு. ஸோ என்னோடய கழுத்தோட அகலமும் கண்டிப்பாக 2.25 தான் இருக்கும். ஒரு வேளை நம்ம செக் பண்ணி பார்க்கணுன்னு நினச்சோன்னா ப்ளவுஸை இப்படி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்படி நல்லா நீவி விட்டுருங்க. நீவி விட்டுட்டு இந்த கேப்பில் மிஸ் ஆகிருக்கும்ல, இந்த இடத்துல மிஸ் ஆகிருக்குல்ல, அதுதான் என்னோடய கழுத்தோட அகலம். ஸோ எக்ஸாக்டாக எனக்கு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக பார்த்திங்கன்னா 2.25 தான் இருக்குது. இந்த நேர் கோடு எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2.25 தான் எனக்கு இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன் 2.25 வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. யோசிக்காமல் இந்த இடத்துல என்ன இருக்கோ அதை வச்சுக்கோங்க. ஒருவேளை ஒரு சில ப்ளவுஸ்லலாம் ஸ்டிச்சிங் பண்ணுறப்ப என்ன பண்ணிடுவாங்கன்னா இங்கேருந்து 3க்கே போயிடுவாங்க, அதாவது சின்ன சைஸ் ப்ளவுஸ்க்கே. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம இதுக்கு முன்னாடி எடுத்தோம்ல இப்படி கழுத்தோட அகலம் எவ்வளோ எடுக்கணுன்ட்டு அந்த மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது என்னோடய கழுத்து அகலம் எவ்வளோ இருந்துச்சு? 2.25 ஒரு மார்க் பண்ணிட்டேன். திரும்பி ஒரு 1/4 இன்ச்சு பின்னாடி போயிடக்கூடாது, முன்னாடி தான் வந்து வைக்கணும். வச்சுட்டோமா? இப்போது கழுத்தோட அகலத்தை அப்படியே நாம் இங்கே கொண்டு வந்து 2.25 வைக்கிறோம். ஏன் இங்கே வந்து 2.5 வச்சுருக்கீங்க, இங்கே 2.25 அப்படியே வச்சுருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து எப்போவுமே நெக்கு வந்து ஸ்லோப் கொடுக்கணும். அப்போ தான் கரெக்டாக அந்த ரவுண்ட் நெக்கு வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ நான் வந்து பாக்ஸ் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இந்த 2.5லேருந்து இந்த 2.25க்கு நான் ஒரு லைன் பண்ணிட்டேன். இப்போது இந்த கர்வ் ஸ்கேல் எடுத்து அப்படியே நான் வந்து ரவுண்ட் ஷேப்பில் வளைச்சிக்கிறேன். அவ்வளோதான். ஃபுல்லாக இப்படி வளைச்சி ரவுண்ட் ஷேப் நான் வந்து கொடுத்துட்டேன். இப்போ நம்மளோட ஷோல்டரோட அளவு என்ன இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா இங்கே ஸ்லீவ் அட்டாச் பண்ணியிருக்காங்களா, இந்த இடையில் இருக்கிற அளவு எவ்வளோ நம்ம செக் பண்ணணும். அதுக்கு இந்த ஷோல்டர் நல்லா இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கேருந்து இங்கே பார்த்திங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு 2.5 பாயிண்ட் இருக்குது. ஸோ நான் வந்து இதை 2.5 பாயிண்ட்டை அப்படியே நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு ஸ்டிச்சிங்க்காக ஒரு 1/2 இன்ச்சு நான் மார்க் பண்ணிட்டேன். ஸோ இங்கேருந்து இங்கே பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக 5.25 இருக்குது. இந்த 5.25 கொஞ்சமாக நகர்த்தி இங்கே கொண்டு வந்து வச்சு பாருங்கள். பார்த்து 5.25 திரும்பி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இங்கே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல 5 இன்ச்சு அந்த ஆம்களோட ஹைட்டு, அது இந்த இடத்துலையும் ஒரு டைம் மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேவும் ஒரு டைம் மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்கலாம். போட்டாச்சா? இப்போது இந்த சரியான அளவுலேருந்து இங்கே எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3.25 இருக்குது. நான் அதை 2ஆக டிவைட் பண்ணி இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிறேன்.
இப்போது இங்கேருந்து இங்கே 5 இருக்கா, இதையும் நான் வந்து 2ஆக இப்படி டேப் வச்சு டிவைட் பண்ணி மார்க் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை அப்படியே வந்து நான் கர்வ் பண்ணிக்கிறேன். கர்வ் ஸ்கேல் வச்சு அப்படியே கர்வ் பண்ணிக்கிறேன். இப்போது இது இப்படியே இருக்கா, நாம் செக் பண்ணி பார்க்கலாம். ப்ளவுஸில் ஆம்கோலோட ரவுண்டு எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். திரும்பவும் இங்கேருந்து டேப் இப்படி வச்சு நான் கையால் மெதுவாக நடந்து வரேன். சேம் எனக்கு வந்து 7.25 வருது. என்னோடய ப்ளவுஸில் இங்கே எவ்வளோ வருதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். 8 வருது. எனக்கு வந்து ஒரு 1/4 இன்ச்சு டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 1/4 இன்ச்சு வந்து திரும்பி இந்த இடத்துல ஒரு லைன் போட்டுக்கிறேன். போட்டுட்டு திரும்ப இதெல்லாம் மார்க் பண்ணிவிட்டு திரும்பவும் நான் வந்து கர்வ் ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ வந்து செக் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ கிடைக்குதுன்ட்டு. எக்ஸாக்டாக எனக்கு வந்து சேம் அதே 7.25 வருது. திரும்பவும் நான் செக் பண்ணி பார்க்குறேன் எனக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு. கரெக்டாக எனக்கு அந்த 7.25 வந்து நிற்குது. ஸோ இதுதான் வந்து நம்ம ஆம்ஹோலோட ரவுண்டு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த செஸ்ட் ரவுண்ட்லேருந்து நம்ம இங்கே டாட்டுக்காக விட்டு வந்தோம்ல அந்த இடத்துல இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இங்கேருந்து இங்கே ஒரு 1.5 இன்ச்சு வச்சுக்கோங்க ஸ்டிச்சிங்காக. பண்ணிவிட்டு இதையுமே இப்படி வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ நம்ம சிசர் வச்சு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், பேக்கோட கட்டிங் வந்து ரொம்ப ஈஸியாகவே முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு சீக்கிரமாகவே கிடைக்கும். இதுக்கப்புறமே இந்த வீடியோ ஃபினிஷ் ஆகிடுச்சா, இதுக்கப்புறமே என்ன வீடியோ வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இதோட ஃப்ரண்ட் பார்ட் கட்டிங் எப்படி வருது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறமே ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறமே பட்டி எப்படி கட் பண்ணுறதுன்றதையும் நம்ம பார்க்கலாம். மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். கீழே நாம் ஒரு ராஜஸ் போட்டோம்ல அந்த இடத்துல ஒரு கட்டிங்கை போட்டுட்டு இப்போ நெக்கை அழகாக இப்போது கீழே இந்த இடத்துல நம்ம இதை வந்து அப்படியே நம்ம மடித்து அடிச்சிருவோம். ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து ஒரு அர்க்காட் கொடுத்துக்கலாம். திரும்ப இதுதான் நம்மளோட சரியான அளவில், அதனால் இந்த இடத்துல ஒரு அர்க்காட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோக்கு கீழே உங்களுக்கு டவுட் இருந்தாலுமே நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.